பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடியது, இப்போ எல்லார் வீட்லயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லார் வீட்லயுமே சில இடத்துல தானா வளருது, நிறைய மண்டி கிடக்கும், நிறைய வரும். சில இடத்துல எல்லாம் குறைவாக வரும். பிளாட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தனியா அதுக்குன்னு ஒரு இடம் வச்சு வளர்ப்பாங்க. நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியுது. துளசி. சுவாமி, இந்த துளசியை பத்தி என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்லணும், இதை பத்தின விஷயங்கள். எந்த வீட்டில் காலையிலும் மாலையிலும் துளசி தேவியை வணங்குகிறார்களோ, துளசி தேவியை வணங்குகிற விளக்கேத்தி, அந்த நம்ம படத்துல எல்லாம் பாக்குறோம், ஞாபகம் இருக்குங்களா? காலங்காலத்தால இப்ப சினிமா படத்துல எல்லாம் பாக்குறோம் பார்த்தீங்களா? காலையில மனைவிக்கு அவங்க துளசி மாடத்தை சுத்தி சாமி கும்பிட்டு பாக்குறோம் இல்லையா? அந்த காலத்துல படத்துல நிறைய பார்த்திருக்கோம். சரி, எந்த வீட்டில் காலையிலும் மாலையிலும் துளசி தேவியை விளக்கேற்றி வழிபடுறாங்களோ அந்த வீட்டுல யமதர்மன் வர்றதுக்கு பயப்படுவாங்க, யமதர்மனை வரத்துக்கு பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த துளசி தேவியோடைய யோகம், அந்த பக்தி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற. நாள்தோறும் ஒரு நாள் கூட விடாம பூஜை பண்றவங்களுக்கு, இப்போ நீங்க ஒரு வருஷம் எல்லாம் நீங்க துளசி கிட்ட காலையில சாயங்காலம் விளக்கேற்றி நீங்க பூஜை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஆயிரக்கணக்கான கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம் பண்ணினத்திற்கு சமம். புரியுதுங்களா? நான் சொல்ற விஷயம் புரியுறதா? ரைட். அதே போல துளசியுடைய காற்று, துளசியுடைய காத்து, துளசி சம்பந்தப்பட்ட அந்த சில விஷயங்கள் நமக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். துளசியை தொட்டு கும்பிட்டாலே, ஆத்மார்த்தம் மனசால தொட்டு கும்பிட்டாலே நமக்கு அவ்வளவு ஒரு நல்ல விசேஷம். அந்த துளசி அப்படிங்கிறது மாபெரும் கவசம் மாதிரி. நமக்கு துளசிங்கிறது மாபெரும் கவசம். இன்னைக்கும் பெருமாள் கோயிலுக்கு போனா துளசி வாங்காம வரக்கூடாது. இன்னைக்கும் பெருமாள் கோயிலுக்கு போனா துளசி வாங்காம வரக்கூடாது, அந்த அளவுக்கு. அதே போல ஒரு ஒரு துளசி நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு துளசி பெருமாள் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, கங்கையில் நீராடிய பலன் அவங்களுக்கு கிடைக்கிறதா. ஒரு பெருமாள் கோவிலுக்கு போய் உங்களுக்கு ஒரு துளசி உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத புண்ணியம். இதெல்லாம் சில பேருக்கு தெரியாது. சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க நமக்கு கிடைக்கும் கிடைக்காது, அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத புண்ணியம். அந்த ஒரு துளசி கிடைச்சா கங்கையில ஸ்நானம் பண்ணின ஒரு புண்ணியம் கிடைக்கிறது, அந்த ஒரு துளசி அப்படிங்கிறது. சரிங்க. அதே போல பகவானது தாமரை பாதங்களில் சந்தனம் கலந்த துளசி கடந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு துளசி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, 1,00,000 அஸ்வமேத யாகம் செய்ததற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சந்தனமும் துளசியும் சேர்ந்து கிடைத்தால் சுவாமி பாதத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது, தாமரை பாதங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடியதுன்னு சொல்றோம் இல்லையா? அது இதுலயே இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க வீட்டுல துளசி வளர்க்குறீங்க இல்லையா? துளசி வளர்க்குறீங்க, செடியில தண்ணி ஊத்தி நீங்க வளர்க்குறீங்க. துவாதசி தினத்தில் பகவான் துளசியுடன் வசிக்கிறார். துவாதசி திதி வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த பகவான் பாத்தீங்கன்னா துளசியோட வசிக்கிறதா சொல்றது, புராணங்கள் சொல்றது. துளசி இலைய பாத்தீங்கன்னா எந்த நாள்ல நம்ம பறிக்க கூடாது அப்படின்னு இருக்கு. பௌர்ணமியில நம்ம பறிக்க கூடாது, அதே போல அமாவாசையில பறிக்க கூடாது, துவாதசியில பறிக்க கூடாது, சூரிய சங்கராந்தி, உச்சி, மதியம், இரவு, சந்தியா வேளைகளில் பறிக்க கூடாது. அப்படி பறிச்சா பாவம். அந்த மாதிரி பறிக்க கூடாது. பறிக்கிறவங்களையும் பறிக்க சொல்லக்கூடாது. சொல்றோம் இல்லையா? வில்வம் இந்த நாள்ல தான் பறிக்கணும், இந்த நாள்ல தான் பறிக்க கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. எல்லாத்தையுமே போய் உடனே செஞ்சிடக்கூடாது. நல்ல குளத்தள்ளி இருக்கக்கூடிய நல்ல அழகா நன்னா வாழை மரம் அமோகமா குளத்தள்ளி நன்னா இருக்கும், நன்னா இதா இருக்கும். பட்டுன்னா அது ஒரு கல்யாணம் ஆகாதவனா இருக்கட்டும், யாராவது பட்டு ஒரு 10 மரத்தை வெட்டினா அப்புறம் எங்கிறது கல்யாணம் ஆகிறது? சில தோஷங்கள், சில நேரம், சில தோஷம், சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் அது ரொம்ப விசேஷமானது. அதே போல பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற சில விஷயங்கள் நம்ம பாத்தீங்கன்னா இந்த துளசி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? துளசி, சால கிராமம், இதெல்லாம் நம்ம வீட்டுல வச்சு வழிபடும் பொழுது அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு விஷயம். துளசி ஜெயந்தி அப்படின்னு சொல்றது கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல நம்ம துளசி ஜெயந்தின்னே இருக்கு, துளசி ஜெயந்தின்னே இருக்கு. அது மாதிரி அவ்வளவு ஒரு விஸ்வமான ஒரு இது. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பெண் குழந்தைகளுக்கு கூட பேர் வைக்கும் பொழுது, இந்த மாதிரி பேரை வச்சிங்கன்னு சொன்னா அந்த குழந்தை அதிர்ஷ்டமான ஒரு குழந்தையா வரும். மாடர்னா பேர் வைக்காதீங்க, மாடர்ன் எல்லாம் வேண்டாம். சுவாமிக்கு இப்பெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இப்ப எல்லாம் சில பேர்லாம் இப்ப எப்படி தெரியுமா? சுவாமி
லலிதா சஹஸ்ரநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வர மாதிரி என் குழந்தைக்கு நல்ல பேரா சொல்லுங்க, முருகன் சம்பந்தப்பட்ட அந்த எழுத்துல முருகன் சம்பந்தப்பட்ட வர எழுத்தா எங்களுக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ உங்க வீட்டுல பிறந்திருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பேர் வைங்க. துளசியுடைய பிற பெயர்கள் நான் சொல்றேன். பிருந்தா, எத்தனை பேர் பிருந்தான்னு பேர் வச்சிருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. எத்தனை பேர் பிருந்தான்னு பேர் வச்சிருக்கீங்க? பிருந்தாவணி, பிருந்தா, பிருந்தாவணி. அதே போல ஜிதா, அதே போல விஸ்வ பவானி, விஸ்வ பவானி, எவ்வளவு அருமையான பேரு, விஸ்வ பவானி. அதே போல நந்தினி, கேள்விப்பட்டிருக்கோம், நந்தினி, துளசியுடைய பேர் அதெல்லாம். அதே போல ஹரிப்பிரியா, துளசியுடைய பேர், பெண்களுடைய பேர். ஹரிப்பிரியான்னு பேர் வச்சானா அந்த பொண்ணு அவ்வளவு அதிர்ஷ்டமான பொண்ணு. அதே போல கேசப்பிரியா, அதே போல சுலபா, சுலபான்னு பேர் வச்சா அவ்வளவு விசேஷம், சுலபா. எல்லாத்த விட துளசியோட இன்னொரு பேர் வைஷ்ணவி. என்ன பேரு? வைஷ்ணவி. அதே போல அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பகுமஞ்சரி, அமிர்தா, அமிர்தா. இதெல்லாம் துளசியுடைய மறுபெயர், இன்னொரு பெயர் சொல்றோம் இல்லையா அது. அதனால இந்த துளசி தலம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இது வரையில நீங்க துளசி நீங்க வழிபாடு பண்ணல, துளசியை அவமதிக்க கூடாது. துளசி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தன்வந்திரி பகவான், த சீஃப் டாக்டர். யாரு? த சீஃப் டாக்டர், அவர் தான் சீஃப் டாக்டர். சரிங்களா? பார்க்கடலில் தன்வந்திரி பகவான் அமிர்தம் கொண்டு வருகையில் அதில் துளசி தலமும் இருந்தது என பிரம்ம வைத்தார்த்த புராணம் கூறுகிறது. புரிஞ்சுட்டீங்களா? தன்வந்திரி பகவான் அமிர்தம் கொண்டு வரையில அதுல துளசி தலமும் இருந்ததா பிரம்ம வைவர்த்த புராணம் கூறுகிறது. அப்ப அந்த துளசி வந்து அந்த தன்வந்திரி பகவானே அதை வந்து அந்த துளசிக்கு வந்து அவ்வளவு ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திராய அமிர்தகல சகஸ்தாய சர்வாமய விநாசாய திரைலோக்கியநாதாய மகாவிஷ்ணவே நமஹ. நிறைய ஸ்லோகங்கள்லாம் தன்வந்திரி இஸ் அ சீஃப் டாக்டர். நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர், FICRS, அதெல்லாம் அவங்கெல்லாம் டாக்டர்ஸ். இந்த டாக்டர்ஸ் எல்லாம் விட அந்த டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் டாக்டர். அவரு நினைச்சாதான், அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த அந்த சொல்றோம் இல்லையா, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். காட் இஸ் எவ்ரிவேர், காட் இஸ் கிரேட், காட் இஸ் எவ்ரிவேர், இல்ல காட் காட் காட்னு சொல்றோம் இல்லையா. அந்த காட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஷார்ட்டா சொல்றேன். G ஃபார் ஜெனரேஷன், O ஃபார் ஆர்கனைசேஷன், D ஃபார் டிஸ்ட்ரக்ஷன். ஜெனரேஷன் உற்பத்தி செய்யக்கூடியது பிரம்மா, ஆர்கனைசேஷன் மகாவிஷ்ணு, டிஸ்ட்ரக்ஷன் அழித்தல் யாரு? சிவபெருமான். ஆச்சா, ஜேவடி காட், அதான் அதோட அப்ரிவேஷன். மிக முக்கியமானது. அதனால துளசி வழிபாடு, திருமணம் ஆகாத பெண்கள் தயவு செய்து தினமுமே காலையில அட்லீஸ்ட் பஞ்சபத்திர ருத்ரனில வீட்டுல வச்சிருப்பீங்க, ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு துளசிக்கு தண்ணி விடு. எந்த வீட்டுல துளசி கருகிறதோ அபசகுணம், கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம். துளசி கருகிறது, துளசி வளரல, துளசி சரியா இல்ல, வளர்த்துட்டு ஏதோ ஒரு அபசகுணத்தை காட்டின்னு இருக்கு குடும்பத்துல அப்படின்னு அர்த்தம். அதனால நல்ல சௌக்கியமா, நல்ல அழகா, நல்ல துளசிய சுவாமிக்கு வழிபாடு செய்து அதுல இருந்து ஒரு பத்திரத்தை எடுத்து சுவாமிக்கு சாத்தி நீங்க எல்லாரும் அமோகமா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சுபம்.